Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 5.3 லேருந்து sum number 9 பார்க்க போகிறோம். Important 5 mark question. Find the equation of the median and altitude of triangle ABC through A where the vertices are இது A ஓட vertices A 6, 2 B ஓட vertices B -5, -1 இது C ஓட vertices 1, 9 இப்போ vertices மார்க் பண்ணியாச்சு. அகைன் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, மீடியன் அண்ட் ஆல்டிடியூட் த்ரூ ஏ. ஓகே, ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மீடியன்? ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் நம்ம இதை பார்த்துருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மீடியன் இஸ் அ லைன் ஃப்ரம் த டாப் வெர்டிசஸ், அது ஆப்போசிட் வெர்டிசஸ் டு ஆப்போசிட் சைடு. இந்த வெர்டிசஸ் பிசிக்கு ஏலேருந்து மிட் பாயிண்ட் வழியாக வரையக்கூடிய அந்த லைன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் டி. இது வந்து டிங்கிற பாயிண்ட் வந்து பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட், அதாவது சென்டராக இருக்கக்கூடிய பாயிண்ட். ஆல்டிடியூடுங்கிறது 90 டிகிரி லைன், அது மிட் பாயிண்ட் வழியாக போகணும்னு அவசியம் கிடையாது. 90 டிகிரி இருந்தால் தான், 90 டிகிரி இருந்தாலே போதும். லெட் இட் பி இ. இது ரெண்டும் கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். மீடியனுடைய ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன், ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் ஏடி. இப்போ ஏக்கு நமக்கு பாயிண்ட் தெரியும் இல்லையா, டிக்கு நமக்கு பாயிண்ட் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, அதுதான் டி இல்லையா, ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும், x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்ச பிறகு ஏடிக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். x1 plus x2 -5 plus 1 divided by 2, -1 plus 9 divided by 2. அப்போ இதனுடைய வேல்யூ -4 by 2, இதனுடைய வேல்யூ 8 by 2. இது யாருது, டியோட பாயிண்ட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get -2, 4. இதுதான் டியோட வெர்டிசஸ், டியோட பாயிண்ட்ஸ், -2, 4. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி இல்லையா, என்னென்ன பாயிண்ட்ஸு, ஏவோட பாயிண்ட்ஸு 6, 2, பியோட பாயிண்ட்ஸு டியோட பாயிண்ட்ஸ் -2, 4. ஓகே, இப்போ இது x1 y1 x2 y2 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் நமக்கு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் நமக்கு தெரியும். ஃபார்முலா எழுதிடலாம், y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இப்போ நமக்கு ஃபார்முலாவில் பாயிண்ட்ஸுக்கு எல்லாமே தெரியும். சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியது தான். ஐ எம் அகைன் டெல்லிங் யூ தட் சப்ஸ்டியூஷன் ஸ்டெப் கரெக்டாக போடுங்க. மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்தால் அதுலேருந்து ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். y minus y1, y minus y1 ஓட வேல்யூ 2 divided by 4 minus 2, y2 minus y1. அடுத்ததாக x minus x1, x minus 6, x minus 6 divided by x2 minus 2 இல்லையா, x2, x1 ஓட வேல்யூ -6. now simplification. இப்போ y minus 2 divided by what, 2, x minus 6 divided by -8. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். -8 into y minus 2 equal to 2 into x minus 6. -8y உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், plus 16 is equal to 2x minus 12. ரைட் சைடில் போட்டுக்கிறேன். 0 equal to, இங்கே 2x இருக்குது, ரைட் சைட்லேருந்து வரக்கூடிய 8y இங்கே வரும்போது +8y மாறும். இங்கே ஆல்ரெடி -12 இருக்குது, ரைட் சைட்லேருந்து வரக்கூடிய +16 இங்கே -16 மாறும். therefore 0 is equal to, simplify பண்ணால் 2x plus 8y minus 28.
இது எல்லாமே 2ஓட மல்டிபிள்டாக இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம் போத் சைட். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 4y மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி. ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி. இப்போ நம்ம ஒரு பார்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க அடுத்ததாக என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஆல்டிடியூட் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆல்டிடியூடுங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஆல்டிடியூட் இஸ் அ லைன் ட்ரான் ஃப்ரம் அ வெர்டிசஸ் ஃபார் 90 டிகிரி. அவ்வளோதான். அது மிட் பாயிண்ட் வழியாக போகணுன்ற நெசசிட்டிலாம் இல்லை. ஓகே, இப்போ இந்த பிக்கு சிக்கு, அதான் பி பாயிண்ட் அண்ட் டி பாயிண்ட் ஒரு லைன் இருக்கு இல்லையா, இதனுடைய ஸ்லோப் தெரிஞ்சதுன்னா ஏஇ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. பாருங்கள், ஏஇங்கிற அந்த மீடியன் லைன் யாருக்கு பெர்பெண்டிகுலர், சாரி ஆல்டிடியூட் லைன் யாருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, பிசிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, நான் அந்த டி பாயிண்ட்டை மட்டும் டெலீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், இது 90 டிகிரி. இப்போ இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்கு நம்ம தனியாக என்ன பண்ண முடியாது, ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பிசிக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்பாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஓகே, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பிசியோட ஸ்லோப் நமக்கு என்னன்னு எடுத்துக்கலாம், எம்னு எடுத்துக்கலாம். m is equal to y2 minus y1, 9 minus of minus 1 divided by 1 minus of minus 5. So we get 10 by 6. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 by 3 வரும். இது ஸ்லோப் மட்டும்தான், பெர்பெண்டிகுலர் ஸ்லோப். ஸ்லோப் மைனஸ் 1 by m இல்லையா, ஏன்னா இந்த லைன் இது பெர்பெண்டிகுலராக இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்தாச்சு. அப்போ மைனஸ் 1 by 5 by 3. இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது we get minus 3 by 5. இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு, ஒரு ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு, ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்லோப் என்னது, m ஈக்குவல் டு மைனஸ் 3 by 5. ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன தெரியும், ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் நமக்கு தெரியும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஏஇ, equation of AE, altitude, slope point form, slope point form அல்லது point slope form ரெண்டுமே ஒன்று தான். y minus y1 equal to minus 1 by m into x minus x1. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை மைனஸ் 1 by mனு போட முடியும். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நம்ம பார்த்த விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த ஃபார்ம் படி தான் இப்போ நம்ம சம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி. ஏவோட பாயிண்ட் என்ன, 6,2. ஸ்லோப் என்ன, மைனஸ் 1 by m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 by 5. இப்போ இதை ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y மைனஸ் y1 ஓட வேல்யூ 2 ஈக்குவல் டு மைனஸ் 1 by m ஓட வேல்யூ மைனஸ் 3 by 5 இன்டூ x மைனஸ் x1, x மைனஸ் 6 மல்டிப்ளை பண்ணலாம். 5 இன்டூ y மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்டூ x மைனஸ் 6. ஒரு டேர்மையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 5y minus 10 is equal to minus 3x plus 18. ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம் இந்த டேர்ம் மொத்தமும். அப்போ 3x ஆகிடும், ப்ளஸ் 5y ஆகிடும், மைனஸ் 10 இங்கே இருக்குது, மைனஸ் 18 ஆகிடும், ஈக்குவல் டு 0. ரைட் சைடில் போட்டுக்கிறேன். 3x ப்ளஸ் 5y மைனஸ் 28 is equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் altitude, that is AE. ஓகே, 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒரே கொஸ்டினில் 2 பார்ட் கேட்டிருந்தாங்க, நம்ம கரெக்டாக போட்டாச்சு. இதில் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த ஆல்டிடியூட்னா அதுக்கான டெஃபினிஷன் என்ன, மிட் பாயிண்ட் அதாவது மீடியன்னா அதனுடைய டெஃபினிஷன் என்ன. மீடியன்ன்றது வந்து மிட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு லைன். ஆல்டிடியூடுங்கிறது எக்ஸாக்ட் 90 டிகிரி லைன் டு மெஷர் த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.